யாரோ ஒருத்தங்க இந்த சின்ன குழந்தைய கொண்டு வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்ல போட்டிருக்காங்க. அப்போ அந்த வழியா ஒரு கார் வருது. அதுல இருக்க ஒரு அம்மா இறங்கி வராங்க. இந்த குழந்தைய பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இந்த குழந்தைய எடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க. அந்த குழந்தைக்கு அர்ஜுன்னு பேர் வைக்கிறாங்க. இப்ப இந்த குழந்தையும் வளர்ந்து வரான். அவனுக்கு வில்வித்தைனா ரொம்ப பிடிக்குது. அவங்க பாட்டி தான் எல்லாமே சொல்லி தராங்க. இப்போ கோவில்ல ஒரு பூஜை நடக்குதுன்னு ஃபேமிலியா போய் அங்க உட்காந்து அட்டென்ட் பண்றாங்க. அப்ப அனு வீட்ல இருந்து யாரும் வரலையான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா அனுங்கிறது அந்த பையனோட அத்தை பொண்ணா இருப்பா. இப்ப இந்த சின்ன வயசுலயே அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ண முடியுமான்னு சொல்லி ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் ஜாதகமே ராமர் சீதா மாதிரி. ஆனா ராமரும் சீதாவும் எப்படி வனவாசம் போயிட்டு வந்து பிரிஞ்சிருந்தாங்களோ அதே மாதிரி இவங்களும் பிரிஞ்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அது கேட்டது சுத்தி உள்ள எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு அது கொஞ்ச நாள் மட்டும்தான், அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்றாரு. இப்ப அனு அர்ஜுன் மட்டும் தனியா வந்துடுறாங்க. அனுவுக்காக அர்ஜுன் அவங்க கிட்ட இருக்க வில்வித்தையால அங்க இருக்க பலூன் எல்லாம் உடைச்சு காட்டுறான். அப்ப அனுவோட அம்மா அங்க வந்துட்டு அர்ஜுன் டைம் ஆயிடுச்சு, நான் இன்னொரு நாள் கூட்டு வரேன்னு சொல்லி அனுவை கூட்டு போறாங்க. இப்ப கூட்டிட்டு போறப்பவே கார் ஆக்சிடென்ட் ஆகி அனுவோட அப்பா மட்டும் கீழே விழுந்துடுறாரு. அனுவோட அம்மாவும் அனுவும் பாலத்துல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. இப்போ கொஞ்சம் வருஷம் கழிச்சு காட்டுறாங்க அர்ஜுன் பெரியவனா ஆயிடுறான். அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய லாயராவும் இருக்கான். அது மட்டும் இல்லாம அர்ஜுனும் நேஷனல் லெவல்ல சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ணிருப்பான். இப்ப அதே நேரத்துல அனு காட்டுறாங்க இப்ப அவ வேற ஒரு பேர்ல இருக்கா. இப்ப அங்க இருக்கவங்களா அவளோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றாங்க. ஆக்சுவலா அனு மேல இருந்து கீழே விழுறப்போ நதியில விழுந்திருப்பா. அப்ப கரையோரமா ஒருத்தர் இவளை பார்த்து தூக்கிட்டு வந்து ஒரு அநாத ஆசிரமத்துல விட்டு இருப்பாரு. இவ்வளவு வருஷமா அவங்க தான் அவங்கள பாத்துட்டு இருப்பாங்க. அனுவுக்கு தலையில அடிபட்டதால எல்லாமே மறந்து போயிருக்கும். அனு இப்ப சந்தோஷமா பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு அவங்க வளர்ப்பு அப்பா கிட்ட நான் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அர்ஜென்டா கிளம்புறா. அர்ஜுன் அவங்க பாட்டி சொன்னதால அவனும் கோயிலுக்கு வந்திருப்பான். இப்ப அனு வேகமா ஓடி வரா. அப்ப கால் தடிக்கு கீழே விழ போறா. அப்ப அர்ஜுன் அவளை காப்பாத்துறான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.